மார்னிங் வந்து தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் தோசை. அதிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு சிம்பிளா. ஏன்னா பையன் வந்து கிரிக்கெட் விளையாட போயிடறனால சாப்பிடவே மாட்டான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சமாக. கடகடன்னு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வேக போட்ட மட்டனையும் ஒரு 2 விசில் வச்சு நல்லா வெந்துருச்சு. ஒரு தனி பாத்திரத்தில் அந்த மசாலாலாம் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் குக்கர்லேயே போட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஒரு 2 விசில் வச்சேன். சூப்பராக வந்துருந்துச்சு கிரேவி, மட்டன் கிரேவி. அதையே வந்து நைட்டுக்கு வந்து தோசை மாவு இருந்துச்சு இல்லையா, அதுலேயே முட்டையை ஊற்றி சூப்பரான ஒரு கலக்கி மாதிரி தோசை சுட்டுட்டேன். செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கறியானம் மிஞ்சி போய் இருந்துச்சுன்னா அதை முட்டையில் வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அதில் பெப்பர் போட்டுக்கோங்க. இந்த ஆனம் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கி அதை வந்து அந்த தோசையில் வந்து ஊற்றி மூடி வச்சுருங்க. நல்லா கொஞ்சமாக எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க, வேணான்னா வேணாம். சூப்பரான ஒரு கலக்கி தோசை ரெடி ஆயிரும். கார சட்னியை வச்சு சாப்பிட்டாச்சு. இது ஒன்றே போதும், ஃபுல்ஃபில் ஆயிரும். மட்டன் ஆனத்தில் செய்யலாம், அப்புறம் பீஃப், சிக்கன் இப்படி செய்யலாம் கலக்கி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.